வணக்கம். நான் ஸ்டில்ஸ் ரவி. தமிழ் சினிமாவில் 50 வருஷமாக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பாரத ரத்னா கேப்டன் விஜயகாந்துக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். விஜயகாந்த் எப்படி எனக்கு முதல்ல தெரிஞ்சதுன்னா, நான் ஃபிலிமாலயா பத்திரிக்கையில் நான் ரஜினிகாந்தை வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதே போஸில் இவர் மதுரையில் வித்தியாசமாக அதே மாதிரி போஸஸ் எடுத்து அதை அதே சேம் ஃபிலிமாலயா பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தார். அங்கே மிஸ்டர் வல்லபன் ஆசிரியர் அதை எனக்கு காட்டினார். அதே ஃபில்மாலயா பத்திரிகைக்காக அவர் நடித்த தூரத்தேடி முழக்கம் படத்துக்காக ஜெமினி மேம்பாலம் அருகில் மிக பிரம்மாண்ட பேனர் வைத்திருந்தார்கள். அவரை அழைத்து நடு ரோட்டில் நிற்க வைத்து பின்புறம் பேனர் தெரிகிற மாதிரி படம் எடுத்தேன். அவர் இறப்பதற்கு ஒரு வருடம் முன்பு அதே படத்தை பெரிதாக பிரிண்ட் செய்து அவருக்கு ஒன்றை கொடுத்துவிட்டு மற்றொன்றில் அவருடைய கையெழுத்தை பெற்றுக்கொண்டு நானும் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் இதுவரை பார்த்திராத கேப்டன் விஜயகாந்த் புகைப்படங்கள் இதோ. ஒரு நடிகரையும் விஜயகாந்த் எப்படி அவங்க நல்ல அக்கறை எடுத்துக்குவாருன்றதுக்கு அந்த நடிகரை சொல்கிறத கேளுங்க. விஜயகாந்த் சாரோட சேர்ந்து விருதகிரி அப்படிங்கிற ஒரு படத்தில் நான் நடித்தேன். விருதகிரி அது அவரே இயக்கின ஒரு படம் முதலாக. ஸோ அந்த விதத்தில் அது ஒரு ஸ்பெஷலான படம், எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் படம். அப்போ தான் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிக்கிறேன். அரசியல் களத்தில் சும்மா பரபரன்னு இருக்கிற ஒரு காலகட்டங்கள். விஜயகாந்த் சார் ஒரு நடிகனை புக் பண்ணும்போது ஒரு நல்ல பேமெண்ட்டுக்கு புக் பண்ணி அழகான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அருமையான மரியாதையை கொடுத்து கலக்கிட்டார். இதில் குறிப்பிட்டு என்னுடைய அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க, நான் வியந்து ரசித்த அப்படியே இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே அவர் படத்தில் பொய்பார்க்கும் அரசியல் வசனங்கள்லாம் இருக்கும். ஜென்ரலாகவே பொதுவாக ஒரு ஹீரோ கூட நடிக்கும்போது ஒரு காமெடியன்ஸ் அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரியான டைலாக்ஸ்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் சாதாரணமாக தான் பேசினேன். ஆனால் ஒரு சில சீன்லலாம் அவரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் டைலாக்ஸ்லாம் வரும் அந்த விருதகிரி படத்தில். அப்படி பண்ணும்போது கட் அப்படின்னு சொல்லிட்டு சாம்ஸ் என்ன டைலாக் சொன்னீங்க, அதான் சார் வந்துட்டார்ல, இனிமேல் சார் எல்லாரையும் சரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கு. ப்ளஸ் இன்னும் சில பஞ்சஸ்லாம் அவரை கொஞ்சம் பாராட்டி பேசுகிற மாதிரி இருந்தது. அது நடப்பு அரசியலுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் அவர் சாம்ஸ் நீங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கீங்க, ஸோ இந்த டைலாக்லாம் பேசி நாளைக்கு என்னோட கட்சியில் இருக்கீங்களோ எனக்கு ஃபேவராக இருக்கீங்களோங்கிற மாதிரி உங்களோட லைஃபுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. அதனால் என்னை பொறுத்த மட்டும் அது தேவையில்லை. ஒரு மாதிரி இருக்கிறத சொல்லுங்கள், முடிஞ்சால் ஒன்று ரெண்டு சின்னதாக சொல்லிங்க. மற்ற இவ்வளோ தூரம் சொல்லி நாளைக்கு உங்களோட லைஃபு வளர்ச்சியில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது பார்த்துங்க அப்படின்னாரு. எப்பேற்பட்ட மனசு! அதாவது என் வளர்ச்சியில் அவருக்கு இருக்கிற அக்கறை. அவர் சாதித்து முடிச்சிட்ருக்கிறாரு, நான் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அது அப்படியே எனக்கு ரொம்ப இருந்தது. சார் இருக்கட்டும் சார், ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலையே சார், சரி அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை விட்டுட்டார். ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதரோட இணைந்து பயணம் செய்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அடுத்தவர்களோட வாழ்க்கையிலையும் அக்கறை, அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த அன்பு உள்ளம், அதுதான் விஜயகாந்த் சார்.
அவர் படத்தில் மட்டும் ஹீரோ இல்லை, நிஜத்துலேயும் அவர் தான் ரியல் ஹீரோ. இதோ மேலும் சில படங்கள். விஜயகாந்த் ஒரு பீரியடில் ஆரம்ப காலத்தில் எல்லா படத்துலேயும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் தான் வரும். நான் தான் எனக்கு அவர் கொஞ்சம் ரொமான்டிக்காக காட்டணும்னு சொல்லி பேக் லைட்டில் அந்த மாதிரி இதில் கொஞ்சம் இன்னும் ரொமான்டிக்காக டிஃப்யூஸ் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தி லேடிஸ்க்கெலாம் பிடிக்கணுன்ற மாதிரி படங்கள் எடுத்து அதை நிறைய பப்ளிஷ் பண்ணோம், பத்திரிகைகள் பப்ளிஷ் பண்ணோம். அதே மாதிரி அவர் படங்களுக்கும் ஒர்க் பண்ணோம். அதனால் அவரும் என்னை வந்து என்னோடய புகைப்படங்கள் ரொம்ப பிடிச்சி என்னை நிறைய படங்களுக்கு அவர் படங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணார். ஒரு முறை விஜயகாந்த் நடிக்கிற நல்லவன் படத்துக்காக காஷ்மீர் போயிருந்தோம். அப்போ ஒரு பாறையிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க கேமராமேன் வந்து ரொம்ப தூரத்தில் ஜூம் லென்ஸ் இருந்ததுனால தூரத்தில் கேமரா வச்சு டைட் பண்ணி எடுத்துருந்தாங்க. பட் நமக்கு ஸ்டில் அவ்வளோ தூரத்துலேருந்து அதே கேமரா நிற்கிற இடத்துலேருந்து எடுத்தோன்னா ரொம்ப சின்னதாக தெரிவார் விஜயகாந்த். இன்னும் சரியாக தெரிய மாட்டார்ன்றதுக்காக நான் கிட்ட வந்து ஷார்ட் முடிஞ்சோன்னு கிட்ட வந்து சார் எனக்காக ஒரு ஜம்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஜம்ப் பண்ண வச்சேன். அவர் என்னென்னா நல்லா இன்னொரு வாட்டி ஜம்ப் பண்ணுற ரவி, இன்னும் கொஞ்சம் இன்னும் ஹைட்டில் போய் ஜம்ப் பண்ணுறேன், இன்னும் ஹைட்டில் ஜம்ப் பண்ணிட்டு 5 தடவை அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி நல்லா பீக்குக்கு போய் ஜம்ப் பண்ணார். இதுக்கு சொல்ல வரேன்னா மற்ற நடிகர்கள் அவ்வளோ அதற்கு வந்து இது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. போதும் ஒரு ஸ்டில் எடுத்துருக்க போதும்னுவாங்க. இவர் வந்து அப்படி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணக்கூடிய நடிகர் விஜயகாந்த். விஜயகாந்த் கதாநாயகர்களுடன் உள்ள படங்கள் இதோ. விஜயகாந்தின் மேலும் சில ஒர்க்கிங் ஸ்டில்ஸ்.
மாமனிதரோட ஒர்க் பண்ணதை வாழ்க்கையில் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன்.